இப்போ சம்மர் காலத்தில் வந்து மக்களுக்கு தேவையானது பழங்கள் தான். வேறு எந்த பொருளுமே சாப்பிட மாட்டாங்க. பழங்கள் சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி அம்மா சூடு மஞ்சக்காமல் இந்த மாதிரி காலகட்டம் வர்றதுனால வெள்ளரி பிஞ்சு, நெல்லிக்காய், திராட்சை, மாதுளை, சாத்துக்குடி இந்த மாதிரி ஜூஸ் அடித்தாங்கன்னா உடல் நலக்கு நல்லது. இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸு, திராட்சை ஜூஸு போட்டு சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளம் பழம் இருக்குது, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நெல்லிக்கனி இருக்குது, திராட்சை இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, ஆப்பிள். இப்போ பழங்கள்லாம் பொதுவாகவே எங்களுக்கு நல்லபடியாக வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. மேலும் விலைவாசிகள் கொஞ்சம் கூட இருந்தாலும் சம்பர் காலகட்டத்தினால தான் கூட இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம் சிவா, மதுரையில் இருக்கேன், வியாபாரம் பார்க்குறேன். வெயில் காலங்களில் மக்கள் வந்து எந்த பழங்கள் அதிகமாக வாங்குறாங்க? வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வாங்குறாங்க. சாத்துக்குடி, தண்ணி பழம், மாதுளை அந்த நல்லா இருக்குது, அது வாங்குறாங்க. நாட்டு மாதுளை இருக்குல்ல, நாட்டு மாதுளை வந்து நல்லது. அல்சரு இந்த மாதிரி இதுக்கு வெயில் தாக்கக்கூடியது, அது நல்லா வாங்குறாங்க. அதில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. சாத்துக்குடி அதிகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. சாத்துக்குடி, ஆரஞ்சு நல்லா போயிட்டு தெம்பாருண்ணா. சாத்துக்குடி நல்லது, ஆரஞ்சு நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி. மதுரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த மாதிரி கடுமையான வெயிலை சமாளிக்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ நீராரங்கள் லைக் தர்பூசணி, இளநீ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தா தான் நம்ம அதை கொஞ்சம் இந்த வெயிலை சமாளிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் அங்கங்கே நிழலில் இருக்கிற கடைகள் குடித்து கொஞ்சம் மக்கள் அங்கங்கே கொஞ்சம் இளைப்பாரிக்கிறாங்க. இந்த வெயிலை இந்த தர்பூசணி பழத்தை வச்சு தான் சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் கார்த்திக். சரி சரி இல்லையா சொல்லுங்கள். இப்போ வந்து சொல்லுங்கள். வெயில் காலங்களில் தண்ணீர் பழம் நிறையா வாங்குறாங்க. வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? அது வியாபாரம் இப்போ அது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதனால் மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணி, சிம்மக்கல் முக்கியமான இந்த சைட்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் இந்த தண்ணிப்பழ கடை நாங்கள் வச்சு இப்போ ரன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த கடை ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அப்படின்றனால இப்போ தண்ணிப்பழம் ஜூஸ் இருக்குது நம்மகிட்ட, தண்ணிப்பழம் மிக்ஸ் இருக்குது, தண்ணிப்பழத்தில் எல்லா வெரைட்டியான ஜூஸும் நம்மகிட்ட கிடைக்கும். வேறு என்ன தண்ணிப்பழத்துலேயே என்னென்ன வெரைட்டி கொடுக்குறீங்க? தண்ணிப்பழத்துலேயே தண்ணிப்பழம் ஜூஸ் ஒன்று நம்மகிட்ட நல்லா ஃபேமஸ் ஆகும். தண்ணிப்பழம் ஜூஸு, தண்ணிப்பழம் கீத்து ஒன்று கொடுப்போம். அது தண்ணிப்பழம் சோடா ஒன்று இருக்குது. தண்ணிப்பழம் மில்க் ஷேக்குன்னு ஒன்று இருக்கும், அது ஒன்று கொடுப்போம். அது வந்து பூஸ்ட் மில்க் ஷேக்கில் வரும். அது வந்து சர்பத்து கொஞ்சம் ஊற்றி பால் கொட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். உடம்புக்கு நல்லது தான், குளிர்ச்சியாக. அது தண்ணிப்பழம் நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்கும். அது தாகத்தை தணிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியானதாக தான் இருக்கும். பப்ளிக் நிறையா இருப்பாங்க, காலேஜ் பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அது பொதுமக்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க.